அட இதெல்லாம் என்ன? எங்க கிராமத்துல அப்படியே பனி பொழியும் தெரியுமா? அட ஆதி, உன்னோட கிராமத்துல எப்ப பனி பொழிஞ்சது? உன்னோட கிராமத்துல ரெஃப்ரிஜிரேட்டர்ல மட்டும்தான் பனி பொழியும். அட இந்த சேவல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அட 2 சேவல் இருக்கு. இன்னைக்கு அதை அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். நாங்கெல்லாம் எங்க கிராமத்துல எப்படி இருப்போம் தெரியுமா? கோழிய பிடிச்சு அதை அடிச்சு அப்படியே சாப்பிட்டுருவோம். அப்படியா? எங்க இந்த சேவலை பிடிச்சு காட்டு பாக்கலாம். அதெல்லாம் பெரிய விஷயமா? இப்ப பாரு. தெரியாம பிடிக்க வந்துட்டேன். சேவலை பார்த்தா பயந்து ஓடுறீங்க? கமாண்டோ போர்ஸ்ல எங்க எல்லாருக்கும் பாம்பை பிடிக்க கூட ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க தெரியுமா? இந்த சேவலை பிடிக்கிறதெல்லாம் நமக்கு அசால்ட்டான வேலை. இப்ப எப்படி சேவலை பிடிச்சு காட்டுறேங்கிறத பாருங்க. இந்த சேவல் ரொம்ப பயங்கரமான சேவலாகி இருக்கு. இது வேற எங்கேயோ கமாண்டோ போர்ஸ்ல ட்ரைனிங் எடுத்தது போல இருக்கு. என்ன பண்றது? வேண்டாம் வேண்டாம், சொன்ன கேளு, விட்டுரு. எனக்கு வலிக்குது. வீடு வீடு வீடு. உங்களால ஒரு சேவலை பிடிக்க முடியல. அந்த சேவல் தான் உங்களை இவ்வளவு நேரம் துரத்திக்கிட்டு இருந்திருக்கு. ஓ, அந்த 2 சேவலும் அங்க இருந்து தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த போல்ட்ரி ஃபார்ம் சூப்பரா இருக்கு. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். அந்த மாதிரிலாம் ஒண்ணும் ஆகாது. நம்ம வெளியில இருந்து பாத்துட்டு போயிடலாம். வாஷி வாங்க, ஏதாவது முட்டை கிடைக்குதான்னு பாப்போம். கிடைச்சதுன்னா அதை சாப்பிடுவோம். இது உண்மையான சேவல் இல்ல. சேவல் வேஷத்துல ஒரு உண்மையான மனுஷன் தான் என் கூட சண்டை போடுறான். இது மனுஷன் தாப்பா, சேவல் இல்ல. நீ எதுக்காக என்ன அடிக்கிற? முதல்ல இந்த சண்டையை நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. இங்க ப்ரொடக்ஷன் பண்றது எங்களோட வேலை. எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு இங்க வரவங்கள நான் அனுப்பி வச்சிருவேன். எங்களால என்ன ஆபத்து இருக்க போகுது? நாங்க சும்மா சுத்தி பார்க்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இவங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் யாரு? எதுக்கு இங்க வந்தீங்க? மரியாதையா போங்க. நாங்க இங்க கேம்பிங்காக தான் வந்தோம். போல்ட்ரி ஃபார்ம்னு தெரிஞ்சதும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இது ஒன்னும் சுத்தி பாக்குற இடம் கிடையாது. மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. இது தனியாருக்கு சொந்தமான இடம். யாருக்கும் உள்ள அனுமதி இல்ல. யோ இன்ஸ்பெக்டர், இவங்களுக்கு சட்டத்தை எடுத்து சொல்லுப்பா. சிவா, தனியாருக்கு சொந்தமான இடத்துல அவங்களோட அனுமதி இல்லாம நம்ம உள்ள நுழைய கூடாது. நம்ம போலாம் வாங்க. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு சரியில்லை. அவங்க எதுக்காக மிஷின் கன் வச்சிருந்தாங்க? நம்ம எல்லார்கிட்டயும் அவங்க எதையோ ஒண்ணு மறைக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். லட்டு சிங் அங்கிள், அங்க பாருங்களேன். போல்ட்ரி ஃபார்ம்ல இருந்து ட்ரக் இந்த நேரத்துக்கு எங்க வெளியில போகுது? அத நீங்க செக் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட எந்த ட்ரக்க செக் பண்ணணும்னு நினைச்சாலும் எனக்கு அனுமதி இருக்கு. இப்ப பாரு இந்த லட்டு சிங்கோட பவர் என்னங்கறத. நம்ம ஷார்ட்கட்ல ட்ரக்க புடிச்சிட்டோமா? அப்படியே நில்லு, அப்படியே நில்லு. போலீஸ்கார முன்னாடி இருக்கான். எதுக்காக வண்டி நிறுத்தாத. நம்ம மாட்டவே கூடாது. நிறுத்த போறீங்களா இல்லையா? அட ஆகா!
எதுக்காகப்பா கூட்டிட்டு போறீங்க? என்ன விடுங்க. அட வண்டியை நிறுத்துங்கப்பா. அடக்கு என்ன விடுங்கன்னு சொல்றல்ல. உங்களை தான்ப்பா எங்க கூட்டிட்டு போறீங்க? ட்ரெஸ் கிளியிற மாதிரி இருக்கு, நிறுத்துங்கப்பா. லட்டு சிங் அங்கிள் அந்த ட்ரக்கை விட்டுருங்க. சிவா நீ வந்துட்டியா? சிவா என்ன எப்படியாவது காப்பாத்து. கவலைப்படாதீங்க லட்டு சிங் அங்கிள், இப்பவே நான் உங்களை காப்பாத்துறேன். மறுபடியும் பறக்க விட்டாங்களே. சின்னப்பையா வழிய விட்டு ஒதுங்கி நில்லு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய்! சிவா, என்னோட பேரு சிவா. இவனை அடிச்சு நம்ம யாருன்னு காட்டுங்க. நானும் இவங்களை சும்மா விட மாட்டேன். ஸ்டாப் ஸ்டாப். தம்பி நில்லு. மேல என்ன இருக்கு பாரு. என்ன இருக்கு? டிங்கிள் டிங்கிள் என்ன இருக்கு? லிட்டில் ஸ்டார் சொல்லு. சொல்லு. ஏமாத்தி அடிக்கிறியா? டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் சொல்லு. அட எதுக்குப்பா இப்ப இப்படி அடிக்கிறீங்க? உங்களுக்கு என்னதா வேணும்? நான் இப்ப இந்த ட்ரக்கை செக் பண்ணி ஆகணும். செக் பண்ணுங்க சார். யார் உங்ககிட்ட முடியாதுன்னு சொன்னது? முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல. அப்புறம் ஏன் நீங்க வண்டியை நிறுத்தல? போலீஸ பார்த்ததும் நாங்க ரொம்ப பயந்துட்டோம். அதுவும் இல்லாம காட்டுக்குள்ள யாராவது தனியா போலீஸ் வருவாங்களா, அதனால கண்டிப்பா இது போலீஸா இருக்காது. திருடங்க தான் ஏதோ வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டோம். அதனாலதான் நிக்கல. சாரி சார், தப்பு நடந்து போச்சு. இட்ஸ் ஓகே. வா சிவா, ட்ரக்கை செக் பண்ணலாம். ஆல் ஆஃப் ஃபாலோ மீ. ஏய் ஐ இதுல வெறும் முட்டை மட்டும் தான் இருக்கு. சார், நாங்க போலாமா? ஓகே, நோ ப்ராப்ளம். தாராளமா போங்க. பாவம், நாம அவங்கள சந்தேகப்பட்டுட்டோம். வாங்க நாம போய் தூங்கலாம். ரொம்ப தூக்கம் வருது. அட, என்ன சேவல் இவ்ளோ சத்தமா கூவுது? ஒருவேளை டென்ட்டுக்கு பக்கத்துல இருந்து கூவுதோ? நான் உனக்கு அப்படி என்ன பண்ணிட்டேன்? சிவா, சிவா! யார் வந்தது? ஓ மை காட், வந்துடுச்சு. நோ 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 நோ, என்ன விட்டுரு விட்டுரு விட்டுரு. நோ, நான் ஜாக்கிங்லாம் போக மாட்டேன். தூக்கத்துல இருக்கிறவனை கிளப்பி ஜாக்கிங் போக சொல்றீங்களே. இந்த சேவலுக்கு நமக்கு கொடுக்கல் வாங்கல் பகை எதுவுமே இல்லையே, ஏன் இப்படி பண்ணுது? நீங்க அதை தந்தூரி பண்ணி சாப்பிடணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு கேட்டுருச்சு போல இருக்கு. அதனாலதான் அது உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கு. அட, மறைஞ்சு நின்னுட்டு யாரு பாக்குறது? யாராவது எங்களை கண்காணிச்சிட்டு இருக்காங்களா? தேவா, நேத்து நீ ட்ரக் பக்கத்துல வீடியோ எடுத்தல, அந்த வீடியோவை கொஞ்சம் காட்ட. இதோ காட்டுறேன் சிவா. ஓ யா, எஸ். இவன் தான் அந்த மரத்துக்கு பின்னாடி நின்னு நம்மள கண்காணிச்சான். இவன் நம்மள இப்போ மறைஞ்சு நின்னு கண்காணிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த வீடியோல கூட இருந்த ஒருத்தர்கிட்ட கஞ்சாடையில என்ன பத்தி ஏதோ சொன்னது. இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்தா ட்ரக்ல என்னமோ இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நாம தான் அதை பார்க்காம விட்டுருக்கோம். பாஸ் வாங்க. என்ன திடீர்னு இப்படி வந்திருக்கீங்க?
இந்த ஆண்டா சிங்கோட முட்டையோட ரகசியம் யாருக்குமே தெரியாது. அதனால அந்த பசங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. நம்மளோட ட்ரக்கை செக் பண்ணிருக்காங்க. ஒரு முட்டையோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? ட்ரக்கை மட்டும் அவங்க பிடிச்சிருந்தாங்கன்னா அதனோட மதிப்பு எவ்வளவு லட்சம் தெரியுமா? அவங்கள இங்க இருந்து துரத்துங்க. பாஸ், ஒரு போலீஸ்காரனும் அவங்க கூட இருக்கான். அண்டா சிங்கோட முட்டையோட ரகசியம் யாருக்குமே தெரியக்கூடாது. யாரும் இந்த இடத்துக்கு பக்கத்துல வரக்கூடாது. அதையும் மீறி இந்த இடத்துக்கு யாராவது வந்தாங்கன்னா நீங்க உயிரோட இருக்க முடியாது, புரியுதா? நீங்க எல்லாரும் இன்னும் இங்க தான் இருக்கீங்களா? ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. ஒழுங்கா உங்க ஊருக்கு போயிடுங்க. போக மாட்டோம். இந்த இடம் உங்களோடது கிடையாது. இந்த இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் இருக்கிற வரைக்கும் இவங்க யாரையும் உங்களால வெளியில அனுப்ப முடியாது. நோ. எங்க கிட்ட கன் இருக்கு, உங்க கிட்ட கிடையாது. இந்த இடத்தோட இன்ஸ்பெக்டர் நாங்க தான். இங்க நாங்க வைக்கிறது தான் சட்டம். இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா லேசர் கன் மூலமா உங்களை எரிச்சிருவோம். சாமி, என்ன கொடுமை பாது. இங்க வந்தா நீ அடிக்கிற, அங்க போனா பாஸ் எங்களை அடிக்கிறாரு. பாஸ் உங்க எல்லாரையும் வெளில போக சொன்னாருப்பா. நீங்க என்னென்ன போக மாட்டேங்கிறீங்க. இப்போ நாங்க என்னதான் பண்றது? போங்க, உங்க பாஸ் கிட்ட போய் நாங்கெல்லாம் இங்க இருந்து போயிட்டோன்னு சொல்லுங்க. போங்க. உண்மையிலேயே சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க, போங்க போங்க. வாங்கப்பா. இந்த சேவலை பாக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு தடவை எங்க கிராமத்துல எங்க ஜமீன்தாரோட மோதிரத்தை கோழி முழுங்கிடுச்சுப்பா. அவரு டெய்லி அது போடுற முட்டையை எடுத்து உடைச்சு பாப்பாரு. ஆனா எந்த முட்டைக்குள்ளயும் மோதிரமே இல்ல. அவரு யாரையும் அந்த கோழிய பார்க்கவே விட மாட்டாரு. You are intelligent. You are intelligent. ஆதி, நீ எங்களுக்கு சூப்பரான ஐடியா கொடுத்திருக்க. ஒருவேளை அவங்க அந்த முட்டைக்குள்ள ஏதோ மறைச்சு வச்சு கொண்டு போறாங்க போல இருக்கு. அப்புறம் ரேவா, இன்னைக்கு நைட் நான் அங்க என்ன இருக்குன்னு போய் செக் பண்ணி பார்க்க போறேன். ஆதி, you are a genius. நான் சின்ன வயசுல இருந்தே ஜீனியஸ் தான்ப்பா. ஆனா உங்களுக்கு தான் லேட்டா புரிஞ்சிருக்கு. இப்படி நாம தாங்கி தாங்கி நடந்து போனா நாம வாங்கி வீங்கினது பாஸுக்கு தெரிஞ்சிடும், அப்படிதானே? பாஸ், அவங்கள நல்லா அடிச்சு நாங்க துரத்தி விட்டுட்டோம். வெரி குட், வெரி குட். ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. அண்டே சிங்கோட முட்டையோட ரகசியத்தை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. இந்த ஃபேக்டரிக்குள்ள இருக்கிற சீக்ரெட் எப்பவுமே சீக்ரெட்டா தான் இருக்கணும். ஒரு முட்டையோட மதிப்பு என்னன்றது அவங்களுக்கு தெரியல. என்னாச்சு? பாஸ், நாங்க அந்த பையனுக்கு முன்னாடி போனோம்ல, அப்ப அந்த பையன் எங்களை பார்த்து இப்படிதான் ரியாக்ட் பண்ணான். அப்படியா? ஆமா பாஸ், அவன் எங்களை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பாஸ், எங்களை பார்த்து திரும்பவும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணா. ஓ, அப்படியா? பாஸ், அதுக்கப்புறம் நாங்க அவனை அடின்னு அடிச்சிட்டோம். பாஸ், எங்களுக்கு ஒரு 4 நாள் லீவு கிடைக்குமா? எதுக்கு? திரும்ப அடி வாங்குற நிலைமையில நான் இல்ல. என்ன வந்து என்னன்னா அவன் வந்துட்டான், ரொம்ப அடிப்பான், விரட்டி அடிப்பான். எங்களுக்கு லீவ் வேணாம். ஏய், யாரும் எங்கேயும் போக கூடாது. யார் அது? ஒழுங்கா முன்னாடி வா. இவங்க தங்க முட்டைய உண்மையான முட்டையா கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. லட்டு சிங் அங்கிளை கூட்டிட்டு சீக்கிரமா இங்க வந்துருங்க. அதோட அவர்கிட்ட போலீஸ் போஸ்ட்க்கு இப்பவே போன் பண்ணி வர சொல்லுங்க. ஓகே சிவா.
ஏய், ஒழுங்கா முன்னாடி வா. யார் அது? யாரு அண்டா சிங்கோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றது? ஏய், எதுக்காக இந்த இடத்துக்கு திரும்ப திரும்ப வர சின்ன பையா? போ, வீட்டுக்கு போய் விளையாடு. போ போ சின்ன பையா. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏய், ஏய், என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? அவனை அடிங்க. ஃபைட் பண்ணு சபாஷ். இங்க என்ன நடக்குது? நீங்க அடி வாங்குறதுக்காக தான் நான் சம்பளம் கொடுக்கறேனா? அவனை அடிங்க, நல்லா அடிங்க. ஏன்டா எந்திரிச்ச? அவன் பார்த்தானா நம்ம பொழந்துருவா. படுத்துடு. இதோ, இதை வைக்கோ. வேண்டாம், அதுல அடிக்காதீங்க ப்ளீஸ். ஒரு முட்டையோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. எந்திரிங்க, எல்லாரும் எந்திரிங்க. எந்திரிச்சு சண்டை போடுங்க. உங்களால முடியும், சண்டை போடுங்க. அவங்க எல்லாம் ஏற்கனவே வாங்கி வீங்கி டயர்ட் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல அவங்கள்ட்ட அடி வாங்க சக்தி இல்ல. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். தங்கத்தை உண்மையான முட்டையில மறைச்சு எடுத்துட்டு போறியா? உனக்குள்ள இவ்வளவு ஐடியா இருக்கா? ஐடியா நல்லா இருக்குல்ல? உண்மையிலேயே நல்லா இருக்குல்ல? ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியா. எக்ஸலண்ட். தேங்க்யூ. வெல்கம். யூ கேன் அரெஸ்ட் மீ நவ். உங்க எல்லாரையும் சேவல கூண்டுக்குள்ள அடைக்கிற மாதிரி அடைச்சு வைக்க போறோம். இன்னைக்கு நாம பார்ட்டி பண்ணலாம். அடிஷனலா தந்தூரி சிக்கனும் இருக்கும். நோ, நான் சைவத்துக்கு மாறிட்டேன்.